தமிழர்களின் மொழி எது? தமிழ். மலையாளிகளின் மொழி எது? மலையாளம். கன்னடர்களின் மொழி எது? கன்னடம். அப்படி எந்த மாநிலத்தின் மொழி ஹிந்தி? சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த மாநிலத்தின் மொழியும் இல்லை. ஒரு வெள்ளைக்காரர் இந்தியா வந்தார். கில்கிறிஸ்ட் அவருக்கு பெயர். 18ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே வந்தார். அவர் இங்கிலாந்திலிருந்து வந்தபோது அவருக்கு அயர்லாந்தில் இங்கிலாந்தில் என்ன மொழி? ஆங்கிலம். ஒரே மொழி. ஆனால் அயர்லாந்துக்கும் இங்கிலாந்துக்கும் எப்போதும் தீராத பகை. ஒரே மொழி பேசுகிறவர்களுக்கு இடையில் பகை இருந்தது. அயர்லாந்தோடு இங்கிலாந்து சண்டை போட்டுக் கொண்டே இருந்தது. யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. ஒரே மொழி பேசுகிற, ஒரே மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு இடையில் தீராத பகை இருந்த ஒரு நாட்டிலே இருந்து வந்த கில்கிறிஸ்ட் இந்தியாவிற்கு வந்து ஆச்சரியப்பட்டார். பல மொழிகள் பேசுகிற மக்கள் ஒற்றுமையாக இருப்பதை பார்த்தார். ஒரு மொழி பேசுகிறவனை சண்டையிட்டுக் கொண்டிருப்பதை பார்த்து அந்த சண்டையை நூற்றாண்டுகளாக தீர்க்க முடியாத அவர் ஒரு மொழி பேசுகிறவனே பகையாக இருக்கிற போது, இவன் உருது பேசுகிறான், அவன் இந்துஸ்தானி பேசுகிறான், அவன் சமஸ்கிருதம் பேசுகிறான், இவன் ஒரியா பேசுகிறான், அவன் போஜ்புரி பேசுகிறான், ஆளுக்கு ஒரு மொழி பேசுகிறார்கள், ஆனால் இணக்கமாக ஒற்றுமையாக இருக்கிறார்கள். வேறு வேறு மொழி பேசியும் ஒற்றுமையாக இருக்கும் இவர்களை ஒற்றுமையில்லாமல் செய்வது எப்படி என்று ஆழமாக யோசித்து, ஆங்கிலத்தில் சொல்வார்கள் டிவைட் அண்ட் ரூல் என்பார்கள். அது டிவைட் அண்ட் ரூல் அல்ல, டிவைட் அண்ட் மிஸ் ரூல். முறைகேட்ட முறையில் ஆள்வதற்காக பிரிப்பது. எப்படி இவர்களை பிரிப்பது என்று யோசித்து கொஞ்சம் இந்துஸ்தானி படித்த ஆட்களையும் கொஞ்சம் சமஸ்கிருதம் படித்த ஆட்களையும் கொஞ்சம் உருது படித்த ஆட்களையும் கூப்பிட்டு அந்த மொழியில் பாண்டித்தியம் படித்த ஒரு 3 மொழியை சேர்ந்தவர்களை கூப்பிட்டு கில்கிறிஸ்டின் ஆலோசனையின் பெயரில் இவர்களை எல்லாம் நாங்கள் ஆள்வதற்கு வசதியாக இந்தியாவின் எல்லா பகுதிகளிலும் பெரும்பான்மை பகுதிகளில் ஆளுக்கு ஒரு மொழி பேசினால் எங்கள் உத்தரவை அவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள்? சிறந்த அடிமைகளாக அவர்கள் எப்படி இருப்பார்கள்? எங்களுக்கு சிறந்த அடிமைகள் வேண்டும். நாங்கள் சொல்வதை புரிந்து கொள்ளுகிற கிளிகளாக இருக்க வேண்டும். நாங்கள் பேசுகிற மொழியையே பேசுகிற கிளிகளாக அவர்கள் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு மொழி தயாரிக்க வேண்டும் என்று 244 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாட்டிலேயே இருந்த இந்துஸ்தானையும் உருதும் சமஸ்கிருதமும் புலமையும் கொண்ட சிலரை விலைக்கு வாங்கி வாடகைக்கு அமர்த்தி அவர்கள் தயவோடு கில்கிறிஸ்டுக்கும் அந்த பண்டிதர்களுக்கும் பிறந்த குழந்தை, அந்த இடைவெளியை நீங்க நிரப்பிக்கணும்.